ஹலோ மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் 15 நிறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன படங்கள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தங்கலான். விக்ரம் நடிச்ச தங்கலான் இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தை விக்ரம், பார்வதி, மாளவிகான்னு பல பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். ஸோ இந்த படம் உண்மையிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் பிக்கஸ்ட் ரிலீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு கூட வந்து டிமார்ட்டி காலனி வந்து உங்களுக்கே தெரியும், ரெட் ஜெயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களும் நிறைய ஸ்க்ரீன் வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கலானுக்கு அப்புறம் இவங்க தான் நிறைய ஸ்க்ரீன் எடுப்பான்னு நினைக்கிறேன். டிமார்ட்டி காலனி 1 ஏற்கனவே பெரிய ஹிட்டு. ஸோ பார்ட்டும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரகு தாத்தா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷனும் போயிட்டுருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷ் தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க சோலோ ஹீரோயினாக. ஸோ இந்த படம் ஜெயிக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம டாப் ஸ்டார் ரொம்ப வருடம் கழித்து திருப்பியும் கம்பேக் வராரு. அந்தகன்ற படம். இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ட்ரைலர் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா குவாலிட்டியாக இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி கேஸ்டிங்கும் செம்மையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்ரனாக நடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் இப்படி இருந்தாலும் இது ரீமேக்கு. ஸோ கதை வந்து எப்பவுமே சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு பார்க்க போகிறீங்க? எந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து விக்ரம் ஃபேனா இல்லை டாப் ஸ்டார் ஃபேனா? ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.